ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 6ஆம் தேதி இரவு 6:19 மணிக்கு தொடங்கி மறுநாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை 5:52 மணிக்கு நிறைவடைகிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்று மாலைக்கு பிறகே கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. ஆனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று தான் நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. அதனால் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு ஆடி கிருத்திகையாக எடுத்துகிட்டு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த ஆண்டு ஆடி வெளியில் ஆடி கிருத்திகை விரதம் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்புங்க. இந்த நாளில் நீங்கள் அம்மன் மற்றும் முருகனின் அருளை பெறுவதற்கு விரதம் இருந்தால் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறுங்க. முடிஞ்சவங்க முருகனுக்கு பால் குடமும் எடுக்கலாம். மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் கூட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் மிகவும் விசேஷமானதாகும். பொதுவாக குழந்தை பாக்கியம், வேலை, திருமணம் ஆகியவற்றிற்காக முருகப்பெருமானின் வேண்டிக் கொள்பவர்கள் கிருத்திகை நட்சத்திரம் விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க. முருகப்பெருமானுக்கு என்று பலவிதமான மந்திரங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கூட இருக்குன்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானின் மந்திரத்தையும் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலின் மந்திரத்தையும் நாம் உச்சரிக்கும் பொழுது முருகப்பெருமானின் வேலும் நமக்கு என்றென்றும் உறுதுணையாக இருந்து நமது கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நன்மைகளை தருவார்கள். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சமாக 6 முறையும் அதிகபட்சமாக 108 முறையும் சொல்லலாங்க. இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது முருகப்பெருமானை முழு மனசோடு நினச்சிக்கிட்டு சொல்லணுங்க. நம்முடைய வாழ்க்கையே முருகப்பெருமான்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்ற எண்ணத்தோடு சொல்லணும். இப்படி நாம் சொல்கிறது மூலயமா நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது நல்லதோ அதை முருகப்பெருமான் அருள்வார் என்று நம்பப்படுகிறது. இதையே நாம் முழு சரணாகதி அப்படின்னும் சொல்கிறோம். இந்த மந்திரத்தை 7ஆம் தேதி அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் தண்ணி கூட குடிக்காமல் குளித்து சுத்தபத்தமாக சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இரட்டிப்பாக இருக்குங்க. முதலில் வள்ளி தேவியானையுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சண்முகரை மனசில் நிறுத்திக்கிட்டு முருகப்பெருமானின் ஓம் சௌம் சண்முகாய நமக அப்படின்னு மந்திரத்தை 6 முறை நீங்கள் சொல்லுங்கள். முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேலையும் நீங்கள் மனசில் நிறுத்திட்டு ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படின்னு சொல்லுங்கள்.